தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு தொண்டர் கூட கரூர் களத்தில் இல்லை என்று கடும் விமர்சனங்களையும் வைக்கப்பட்டிருக்கு. கரூரில் தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் விஜய் பரப்புரையின் போது 39 பேர் பலியான சம்பவம் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. கரூர் விஜய் பரப்புரையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேர் 35 பேரின் உடல்களையும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 பேர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 2 பேர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் எனவும் அடையாளம் காணப்பட்டிருக்கு. மீதமுள்ள 4 பேரின் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சியும் மேற்கொண்டு வருகிறது. பிரச்சாரத்திற்கு மதியம் 12 மணிக்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் விஜய் அந்த இடத்துக்கு 7 மணிக்கு தான் வந்தார் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. இதனால கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் சாப்பிடாமல் நீண்ட நேரம் காத்திருந்திருக்காங்க. விஜய் உரையாற்றும் போது பாத்தீங்கன்னா சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. கூட்டத்திலேயே சிலர் உயிரும் இழந்திருக்காங்க. மீட்பு பணிக்காக வந்த ஆம்புலன்ஸ்களை விஜய் 2 முறை தனது உரையை நிறுத்தி அனுமதிச்சிருந்திருக்காரு. ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி உள்ளே யாராவது இருக்கிறார்களா என்றும் திறந்து பார்த்திருக்காங்க. கூட்டத்திற்கு அனுமதி அளவு பாத்தீங்கன்னா 10,000 பேர் தான். உண்மையான கூட்ட அளவு பாத்தீங்கன்னா 30,000 முதல் 35,000 பேர். பின்தொடர்ந்த தொண்டர்கள் பாத்தீங்கன்னா 5,000 பேர் நாமக்கல் முதல் கரூர் வரை பின்தொடர்ந்து சென்றிருக்காங்க. பிரச்சாரம் அனுமதி நேரம் மதியம் 12 மணி. விஜய் வருகை நேரம் பாத்தீங்கன்னா மாலை 7 மணி. அவசர நிலைகள், மயக்க, உயிரிழப்பு ஆம்புலன்ஸ்கள் தடைபட்டிருக்கு. காவல்துறையின் அனுமதியை மீறி கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கு. தொண்டர்களின் நீண்ட நேர காத்திருப்பும் அதிர்ச்சியும் கூட்டத்தில் மக்கள் பலர் நீண்ட நேரம் உணவு இல்லாமல் காத்திருந்திருக்காங்க. விஜயின் உரையின் தொடர்ச்சி அவசர நிலைகள் ஏற்பட்ட போதிலும் மருத்துவ உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் ஆம்புலன்ஸ்களை அனுமதித்து அவசர நிலைகள் கையாள முயற்சியும் செய்யப்பட்டிருந்திருக்கு. பாதுகாப்பு குறைவுகள் மற்றும் உயிரிழப்புகள் கூட்டத்தில் சிலர் உயிரிழந்ததாகவும் இது கூட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் அமைப்புக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. கூட்டத்தின் அளவு அதிகார அனுமதியை முற்றிலும் மீறியிருக்கு. இது கூட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு காரணமாக கவலைக்குரியது. மக்கள் நீண்ட நேரம் உணவு இல்லாமல் காத்திருந்திருக்காங்க. இது கூட்டம் ஏற்படுத்திய சிரமங்களையும் காட்டுகிறது. ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு பணிகள் சரியான முறையில் செயல்பட்டாலும் உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கு. கூட்டத்தின் அபாயகரமான சூழலை தெரிவித்திருக்கிறது. இதுவரை பாத்தீங்கன்னா 38 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகிய நிலையில உயிரிழப்புகள் அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கட்சி கூட்டம் அதிக கூட்டம், அனுமதி மீறல் மற்றும் அவசர நிலைகள் ஆகியவற்றின் மிக முக்கியமான உதாரணமாகும். இது நிகழ்வின் அமைப்பு, பாதுகாப்பு மற்றும் பணியாளர்களின் நலனுக்காக கவனிப்பில் பல குறைகள் இருப்பதையும் காட்டுகிறது. கூட்டம் நேர்ந்த பல உயிரிழப்புகள் மற்றும் உடல் பாதிப்புகள் எதிர்காலத்தில் இத்தகைய கூட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்துகிறது. ஆல்ரெடி கேட்ட இடத்திலே அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்காது எனவும் பலர் விமர்சனங்களையும் தெரிவிச்சு வராங்க. ஒரு பெரிய நடிகர் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்குறார் எனவே அந்த கட்சி தலைவருக்கு ரசிகர்களும் அதிகமா இருந்திருக்காங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துல தான் அவருக்கு அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்திருக்காங்க. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட இடத்துல பாத்தீங்கன்னா போதிய அளவில் இடம் இல்லாத காரணத்தினாலேயே இந்த உயிரிழப்புகளும் நிகழ்ந்து விட்டதாக பலரும் விமர்சனங்களை தெரிவிச்சு வராங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.